இங்க டைமண்டுங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கவங்கள ஒருத்தன் அவன் எடுத்த டைமண்டை யாருக்கும் தெரியாம வாயில மறைச்சு வைக்கிறான். அது அங்க கண்காணிப்புல இருந்தவங்களுடைய பாஸ் பார்த்துட்டு அவன் கிட்ட வந்து கேட்க இவனும் அந்த டைமண்டை கொடுத்துறான். ஆனா டைமண்டை கொடுத்த அடுத்த நொடியே இவன் அவனை சுட்டு கொன்னுறான். இதை பார்த்துட்டு இருந்த சாலமோனுக்கு அப்பதான் புரியுது டைமண்டை எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாலே இவனுங்க கொன்றுவானுங்கன்றது. ஆனா இவனோட நல்ல நேரமா இல்ல கெட்ட நேரமானு தெரியல, யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய டைமண்ட் இவனுக்கு கிடைக்குது. என்ன பண்றதுன்னு சாலமோன் யோசிச்சுட்டு இருக்கும் போது தண்ணி பம்பு பஸ்ட் ஆகி எக்கச்சக்கமான தண்ணி வெளியே போய்கிட்டு இருக்கு. எல்லாருடைய கவனமா அந்த சைடு திரும்பினதும் சாலமன் அந்த டைமண்ட கால் விரலுக்கு நடுவுல வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவனுங்க கிட்ட எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்கு நான் போகணும்னு சொல்லி கேட்க அவனுங்களும் சரி போய் தொலை அனுப்பிச்சு விட்டுறானுங்க. சாலமனும் அந்த டைமண்ட காட்டுக்குள்ள எங்கேயாச்சும் புதைச்சலான்னு போய்கிட்டு இருக்கும் போது அந்த பாஸ் இவனை பாத்துறான். நில்லு உன்னை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு செக் பண்ணி பாக்குறான். ஆனா கால் விரலுங்களுக்கு நடுவுல செக் பண்ணாததுனால சாலமன் தப்பிச்சிடறான். இவனை போக சொல்லிடுறான். சாலமன் போயிட்டு அவனுடைய துணி ஒண்ணு கிழிச்சு அந்த டைமண்ட உள்ள வச்சு புதைக்க பாக்குறான். அப்ப திடீர்னு அந்த டைமண்ட ஒழுங்கு மரியாதை என்கிட்ட கொடுத்துருன்னு ஒரு குரல் கேக்குது. யாரான்னு பார்த்தா அந்த பாஸ் தான். சாலமனும் நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து எல்லாரையுமே சுட்டு கைது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாஸையும் சுட்டுறாங்க. சாலமனும் அப்படி இப்படின்னு தப்பிச்சு போய் அந்த டைமண்ட ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிடறான். இவன் ஒளிச்சு வச்சதுக்கு அப்புறம் போலீஸ் இவனை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க.